போச்சா? 50-60 கோடி டெண்டர் முழுசா எடுக்க முடியாம போயிடுச்சுல. இதுக்குதான் யார் யார எங்கெங்க வைக்கணுமோ அவங்கள அங்கங்க வைக்கணும்னு சொல்றது. கண்டவங்களையும் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினா இந்த மாதிரி தான் நடக்கும். இல்ல மேடம், நான் வேணும்னே எதுவுமே பண்ணல. நான் விளக்குக்கு பக்கத்திலே வைக்கல. அப்புறம் எப்படி அது எரிஞ்சதுன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல மேடம். ஆமா, அதுக்கு கால் இருக்கு பாரு. அப்படியே நடந்து போய் விளக்கு மேல ஜம்ப் பண்ணி அப்படியே தானா எரிஞ்சிருச்சு. இல்ல மேடம், நிஜமாவே எனக்கு தெரியல அடிச்சி மேடம். வாய மூடு. அவர்தான் உன்கிட்ட கொடுத்தாருன்னா உனக்கு அறிவு வேணாமா? உன் தகுதி தராதரம் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன உன்னால நடக்க போகுதோ எனக்கு தெரியல. என்ன எடுத்துட்டு போற? சாருக்கு சாப்பாடு. ஏண்டி, உன்னால கோடி கணக்குல லாஸ் ஆயிடுச்சுன்னு வீடே ஆடி போய் கிடக்குது. நீ என்னடானா எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சோறு கொண்டுட்டு போற? எனக்கு இல்ல மேடம், சாருக்கு தான். நீ அடங்கவே மாட்டல்ல. நீ செஞ்ச காரியத்தினாலதான் அவரு டென்ஷன் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம கோவத்துல தனியா போய் உட்கார்ந்திருக்காரு. திரும்பவும் அவர் முன்னாடி போய் நின்னு பிபி ஏத்த போறியா? இல்ல மேடம், சார் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அதனாலதான். இனி எப்படி அவருக்கு சாப்பாடு இறங்கும்? உன்னால இன்னைக்கு எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா அவருக்கு? இத நினைச்சாலே இன்னும் 10 நாளைக்கு அவரால சாப்பிட முடியாது. அவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சு அவர் கண்ணு முன்னாடி போய் நின்னு தொலையாத. அவர் இப்ப இருக்கிற கோவத்துக்கு உன்னை பார்த்தாருன்னா கழுத்தை நெரிச்சு கொலையே பண்ணிடுவாரு. போ முதல்ல. இவ போய் சாப்பாடு குடுக்கலன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க பாரு. ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஓடி. ஒரு பட்டிக்காட்டு பொண்ணுக்கு டெண்டர்னா என்னன்னு தெரியுமா? இல்ல பிசினஸ்னா தான் என்னன்னு புரியுமா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போயிட்டு அவர் முதல்ல அதை கொடுக்கலாமா? இதெல்லாம் அவருக்கு வேணும். அப்படியே அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாருல. இனிமேலாவது அந்த மனுஷனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். சரி விடு சிவகாமி, சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம நடந்துருச்சுமா. அவ சின்ன பொண்ணா? நல்லா தானே வளர்ந்து நிக்கிறா. அவளை போய் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் அவளுக்கு கொடுத்த இடம் தான் இதுக்கெல்லாம் காரணம். யாரு எங்க வைக்கணும்னு தெரியாம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினா இப்படிதான் நடக்கும். இனிமேலாவது நீங்களும் அவரும் யார் யார எங்க வைக்கணுமோ அந்த லிமிட்டோட வச்சுக்கோங்க. மேடம் உள்ள வாங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். சார் எங்க மேடம்? கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவரு இப்ப மூட் அவுட்ல இருக்காரு. அதனாலதான் உங்க கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டாரு. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும் மேடம். மேல தாங்க இருக்காரு. ஆனா இப்ப நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. விஸ்வா கூட டின்னருக்கா போற? நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன்டி.
அன்பரசி, என்ன அனன்யா? மேக்கப்லாம் பண்ணிட்டு அதுவும் இந்த டைம்ல எங்க கிளம்பிட்ட? இல்ல விஸ்வா சாரு விஸ்வா சாரு விஸ்வா சாரு ரேஸ்ல வின் பண்ணதுக்காக காலேஜ்ல இருந்து டின்னருக்கு கூப்பன் கொடுத்திருக்காங்களாம். ஓஹோ, நான் ஓடி ஜெயிச்சதுனால உனக்கும் இதுல பங்கு இருக்குன்னு என்னையும் கூப்பிட்டாரு. ஓ அப்படியா? ஓகே தான். ஆனா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? gift கூப்பன்லாம் கொடுத்திருக்காங்கன்னா டின்னர் கண்டிப்பா பெரிய ஹோட்டல்ல தான் இருக்கும். அங்க இந்த மாதிரியா பேக்க மாதிரி கிளம்பி போவாங்க? வேற எப்படி? எப்படி போகணும்னு நான் சொல்றேன், என் கூட வா. எங்க? வான்னு சொல்றேன்ல, வா வா. உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணதுக்கு இப்படி போய் அவரை நீ அவமானப்படுத்த போறியா? அப்படின்னா இத போய் போட்டுட்டு வா, போ போ அன்பரசி. அங்கே நின்னுட்ட அன்பரசி, வா உள்ள. உள்ள வா. ஐயோ, உனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த Dressல நீ வேற லெவல்ல இருக்க. போ. சரி ஓகே, நான் கிளம்பட்டுமா? என்னது, கிளம்புறியா? இந்த Dress போட்டுட்டு இப்படியே போறியா? அப்புறம் இந்த Dressக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டாமா? ஐயோ அனன்யா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். இங்க பாரு, ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீ பேசாம உட்காரு. இல்ல அனன்யா, வேண்டாம். ஐயோ, இப்படியே போக கூடாதுன்னு சொல்றேன்ல, நீ உட்காரு. உட்காரு, வா. மேக்கப்லாம் முடிஞ்சது, எழுந்துரு. என்ன அனன்யா இப்படி பாக்குற? இல்ல, உன் அழக பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறேன். சும்மா இரு அனன்யா, எனக்கு இந்த Dress, இந்த மேக்கப் போட்டது எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இப்படி போடுறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏய் லூசு, இப்பதான் நீ செம்மையா இருக்க. இப்படியே நீ டின்னருக்கு போனேன்னா அங்க இருக்கிற எல்லாரோட கண்ணு உன் மேலதான் இருக்கும். சரி சரி வா, நானே உன்னை கார்ல டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன். இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரோட்ல நடந்து போறியா? கார்ல போனாதான் கெத்தா இருக்கும். வா போலாம். என்னோட பேக்? பேகா? இந்த பேகா? இததான் எடுத்துட்டு போறியா? இந்த போனை மட்டும் கையில வை. பொடி, வா போலாம். வா போலாம். பிச்சைக்காரிக்கு பேரு ஹரசியம். பிச்சைக்காரி எங்க நிக்கணும்? ரோட்ல தானே நிக்கணும். அதான் அவளை ரோட்லயே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஏய், மறக்காம உன் கார்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ எடுத்து கொடு. அந்த பிச்சைக்காரி கிட்ட கையில அடிபட்டிருக்குன்னு சொல்லிருக்கேன். போகும்போது கையில கட்டு போட்டுட்டு தான் போகணும். ஏய், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அன்பரசி உன்னை எப்படி இப்படி நம்புறா? அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கலடி.
ஆனா என்னன்னு தெரியல, என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அவளை பிடிக்குது. நான் அவளை திட்டினா எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவளை நேரடியா எதிர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்குதான் இப்படி தோல்ல கை போட்டு ஃப்ரெண்ட் ஆக்கி அவளுக்கே தெரியாம அவ தலையில கொட்டிக்கிட்டு இருக்கேன். அவ கையை எடுத்து அவ கண்ணையே நோண்டிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ இப்படி அவளை நம்ப வச்சு ஏமாத்துறன்னு அவளுக்கு தெரிஞ்சிடாதா? தெரியாது. ஏன்னா அவ அன்புக்கு அரசிடி. சென்டிமெண்டல் இடியட் அவ. அதனால அவளை இப்படி யூஸ் பண்ணிக்கிறேங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் அவளால என்ன யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவளோட முட்டாள்தனத்தை வச்சுதான் நான் அவளை காலி பண்ணவே போறேன். அனன்யா ஏன் இப்படி பண்ணா? அன்பரசி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அப்செட்டா இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ ரிலாக்ஸ்டா இரு. இப்ப நாம வெற்றியை கொண்டாட வந்திருக்கோம். ஹாப்பியா இரு. அப்புறம் உன்னை பார்த்தப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், அப்ப இருந்த டென்ஷன்ல சொல்ல முடியல. இன்னைக்கு நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்க. இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, நல்லா இருக்கு. இல்ல சார், இது ஆல்ரெடி எனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. எனக்கு எப்பவும் போல இருக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த உலகத்துல விதவிதமா 1000 டிஷ் இருந்தாலும் இந்த பிரியாணியை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. இந்த ஸ்மெல்ல சும்மா தூக்குது இல்ல? ஸ்டார்ட் பண்ணலாமா? மத்த டிஷ் சாப்பிடுற ஞாபகத்திலேயே இந்த பிரியாணியையும் ஃபோர்க் ஸ்பூன்லயே சாப்பிட்டு இருக்கேன் பாரு. பிரியாணிய கையில சாப்பிடுறது தான் அன்பு டேஸ்டே. அதுதான் நம்ம பிரியாணி கொடுக்கற மரியாதையும். இல்லனா பிரியாணி கோச்சுக்கும்ல. தெரியாம ஸ்பூன்ல சாப்பிடுறேன் பாரு. ஏய், இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம்ல, எனக்கு டயர்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். மீதியை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். சார், நம்ம வீட்ல இருந்து வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள போதும்னு சொல்றியா? இல்ல சார், அதெல்லாம் முடியாது. 45 மினிட்ஸ்னா கரெக்டா 45 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். சார் வாங்க. அதுக்கு இல்ல அன்பரசி, எனக்கு இன்னும் தூக்கம் தெளியவே இல்ல. பாதி கண்ணை நான் மூடிட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். அதுக்கும் நீங்க தான் காரணம். என்னது, நான் காரணமா? ஏய், நீ தானே தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்த. இப்போ என்ன காரணம்னு சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னது உங்களோட குடிப்பழக்கத்தை பத்தி.
நீங்க மட்டும் இப்படி குடிச்சிட்டு உடம்பு கெடுத்துக்காம இருந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காதுல. இப்படி தூங்கி வழிஞ்சிருக்க மாட்டிய. உங்க ஹெல்த் மோசமானதுனால மட்டும்தான் இவ்ளோ ஸ்ட்ரிக்டான வாக்கிங்கே. இப்ப சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீங்க தானே? ஏன் சார் இந்த குடிப்பழக்கத்தை விற்ற வேண்டியதானே? இல்ல அன்பரசி, என்னோட கஷ்டம் உனக்கு புரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. என்னோட நிலைமையில வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நான் என் சந்தோஷத்துக்காக குடிக்கலையே, என் கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம அதை மறக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். உங்க கஷ்டம் என்னதுன்னு எனக்கு முழுசா தெரியாது சார். ஆனா ஜானகி அம்மா சொன்னதை வச்சு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன உங்க முதல் வைஃபையும் உங்க பொண்ணையும் தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இப்ப உங்க பொண்ணு மட்டும் உங்க கூட இருந்தா நீங்க இப்படி குடிச்சிட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறது அவங்களுக்கு பிடிக்குமா சார்? இல்ல அவங்கதான் இத கேட்காம விட்டுருப்பாங்களா? உங்க பொண்ணு வயசுல இருக்கிற எனக்கே நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எப்படி சார் அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ நாளைக்கே உங்க பொண்ணோ வைஃபோ திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி நீங்க இப்படி போய் நின்னா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? சந்திரசேகர் சாருனாலே ஒரு மரியாதை, ஒரு கெத்து சார். நான் உங்களை எப்படி பாப்பேன்னு தெரியுமா சார்? ஆனா நீங்க இப்போ அப்படியா இருக்கிய? நீங்க குடிச்சாலே அந்த கெத்து உங்களை விட்டு போயிருது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல. ஆனா நல்லது சொல்றதுக்கு வயசு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். வேண்டாம் சார். உங்க உடம்பையும் உங்க மரியாதையும் கெடுக்கிற இந்த பழக்கம் வேண்டாம் சார். அன்பரசி, நீயே இவ்வளவு தூரம் சொல்லும் போது அம்மாவும் அனன்யாவும் என்ன நினைச்சு எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு புரியுதுமா. இது ஏன் தப்புதான். அது சரி, நான் என்ன அவ்வளவு மோசமாவா நடந்துகிட்டேன்? சார் நான் செஞ்சு காமிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி சார். நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர். சார் சின்ன வயசுல நானும் அப்படிதான் விளையாடுவேன் சார். இப்ப பாக்குறப்போ எனக்கும் ஆசையா இருக்கு. ஏன் சின்ன வயசுல மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? நீ என்னமோ அந்த பட்டி காட்ட ஒன்னும் தெரியாதவன்னு சொன்ன. அவ உன்னை முட்டாளாக்கிட்டு தெளிவா விஸ்வாசரோட டின்னர் போயிட்டு வந்துட்டா பாரு. இதுக்குதான் நீ உன் ட்ரெஸ்ஸ கொடுத்து கஷ்டப்பட்டு அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சியா? ஏய், நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். நீ வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? வீட்ல வச்சு அவளை ஏதாவது பண்ணலாம்னா எங்க அப்பாவும் பாட்டியும் குறுக்க வந்துடுறாங்க. வெளியில வச்சு ஏதாவது பண்ணலாம்னா அதுவும் இப்படி ஏதாவது ஆயிடுது. இன்னொரு விஷயத்த சொன்னா நீ இன்னும் காண்டாயிடுவ. அதனாலதான் அத சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி, என்னன்னு சொல்லி தொலை. அத சொல்றதுக்கு முன்னாடியே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுறியே? ஏய் சொல்லுடேங்கறல்ல. காலேஜ்க்குள்ள போனாலே அவ என்னமோ ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சு வந்தவ மாதிரி ஃபுல்லா அவ பேச்சுதான். எங்க பார்த்தாலும் அன்பரசி அன்பரசி அன்பரசின்னு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாத குறையா அவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அது கேக்குறதுக்கே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குடி. அவங்க பேசுறது கொஞ்ச நேரம் எங்களாலே தாங்க முடியல. அதான் நீ வர வரைக்கும் வெளியிலே நிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல, கெஸ்ட்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் என்னமோ அவளாலதான் இந்த காலேஜுக்கே பெருமைங்கிற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி உன்னைத்தான் இப்படி இந்த காலேஜ் பேசிட்டு இருந்துச்சு. அவ வந்ததுக்கு அப்புறம் உன்னை எல்லாருமே மறந்துட்டு
அவளை மட்டுமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆமாண்டி, இதை இப்படியே விட்டா சரியா வராது. ஏதாவது பண்ணு. சரி, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்கடி போற? ஏதாவது பண்ணுன்னு சொன்னல. யாராவது பிட்டு பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா நீங்களே வெளியே தூக்கி எரிஞ்சிருங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஸ்குவாட் வருவாங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த செமஸ்டர் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது. சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், இல்ல மேடம். Your time starts now. ஓகே மேடம். நல்லா மாட்டினடி இன்னைக்கு. இந்த செமஸ்டர் ஃபுல்லா இனிமே எழுதவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காலேஜே உன் மூஞ்சில காரி துப்ப போகுது. அம்மா, உங்களை செக் பண்ணுமா? ஓகே சார். சார், இந்த பொண்ணு பாக்ஸ்ல பிட்டு வச்சிருக்கா. மாட்னியா? நான் உனக்கு வச்சது பிட்டு இல்லடி, வேட்டு. இனி இந்த காலேஜ்ல உன்னை யாரு மதிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். இனி எக்ஸாம் எழுத முடியாது, வெளியில வா. இப்போ இந்த செமஸ்டரே உன்னால எழுத முடியாம போயிருச்சேடி. அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல. நீ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நான் ஒழுங்காவே படிக்கல அன்பு. நான் எழுதிருந்தாலும் ஒரு மார்க் கூட வரப்போறது கிடையாது. அதுக்கு இந்த ஒரு வாரம் நான் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு இருப்பேன்ல. ஓய், ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதுல பிட் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா அத பார்த்தாவது ஏதாவது 1-2 கொஸ்டினுக்காவது ஆன்சர் எழுதிருப்பேன். என்னோட பேட் டைம். ஆனா அதுவும் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆமா, அது சரி, நீ பிட் அடிக்கிற ஆளே கிடையாது. உன்னோட பாக்ஸ்ல எப்படி பிட் வந்தது? ஏய் அன்பு, பிட் எப்படி வந்ததுன்னு கேட்டுட்டு இருக்க. நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன் பாக்ஸ்ல எப்படி பிட் வந்துச்சு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல மஞ்சு. ரைட், விடு.
நம்ம கிளாஸ்ல எவ்வளோ ஒருத்தி தான் உன் பாக்ஸ்ல பிட்டு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கான். இப்ப அது அவளுக்கும் யூஸ் இல்லாம எனக்கும் யூஸ் இல்லாம போயிடுச்சு. சரி, எனக்கு எதுவும் ட்ரீட் கிடையாதா? ட்ரீட்டா? ஆமா, எதுக்கு? விட்டடிச்சு மாட்டிக்கிட்டேன்ல, அதுக்கு ட்ரீட் கொடுக்கணும்ல. வா வா, அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஆச்சு வாங்கி கொடு வா. நீ இருக்கியே, உனக்கு எல்லாமே விளையாட்டாதான் இருக்கு. லைஃப்ல இப்படி எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும், அப்பதான் நம்மளால வாழ. என்னம்மா சொல்ற? கஸ்தூரி மகளோட போட்டோ உன் மாமியார் கிட்ட இருக்கா? ஆமாப்பா, இத்தனை நாளா போட்டோ எதுவும் இல்லன்னு அந்த கிழவி பொய் சொல்லிருக்கு. அந்த வேலைக்காரி கிட்ட நேத்து நைட்டு கஸ்தூரி போட்டோவை குடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. போட்டோ எங்கம்மா? வீட்லயே இருக்கு? இல்லப்பா, வீட்ல இருந்தாதான் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சிருப்பேனே. அப்படி யாரும் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக அந்த கிழவி அதை வேற எங்கேயோ வச்சிருக்கு. அப்போ உன் மாமியாருக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு இல்ல? அதனாலதான் நமக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காளா? ஆமாப்பா. அந்த போட்டோ நமக்கு கிடைச்சா ஈஸியா அவங்கள நாம கண்டுபிடிச்சிடலாம். அதத்தான்ப்பா நானும் நினைச்சேன். இன்னைக்கு அந்த கிழவி 11 மணிக்கு போட்டோ எடுக்கிற இடத்துக்கு அந்த வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு போகுது. ஓஹோ. டேய் ஐயா சொல்லுங்க ஐயா. என் சம்பந்திய நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க ஐயா. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, அந்த போட்டோ என் கைக்கு வந்தாகணும். சரிங்க ஐயா. ஆனா அதே சமயம் என் சம்பந்திக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிங்க ஐயா. நீ கவலைப்படாதம்மா. அந்த வேலைக்காரி அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஏன் நெல்லுமா, நான் இதை வந்துடுறேன். இந்தாம்மா, நீ கேட்ட போட்டோ. டேய் போடா. பாத்தியாமா, இங்க ஒரு அப்பா தான் புள்ளையையும் பொண்டாட்டியையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க கூட ஒன்னா வாழணும்னு பல வருஷமா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. ஆனா என்ன பெத்தவனும் நம்மள தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சந்திரசேகர் சார் மாதிரி அப்பா இருக்கிற இதே ஊர்லதான் ஏன் அப்பாவும் இருக்காருன்னு நினைக்கிறப்போ அவ்வளவு ஆத்திரமா வருதுமா. ஆனா ஒண்ணுமா, நான் இருக்கிற வரைக்கும் சந்திரசேகர் சாரோட பொண்ணுக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு சந்திரசேகர் சாரோட சேர்த்து வைப்பமா. போன வாரமே தெரியுமா? அப்புறம் எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சாரு டின்னருக்கு என்ன கூப்பிட்டார்ல, அப்பவே சொல்லிட்டாரு. டின்னருக்கு கூப்பிட்டாரா? இது எப்படி நடந்துச்சு? இத கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, நீ போனியா? சைலன்ஸ் ப்ளீஸ். ஓகே, இப்போ எல்லாரும் இத நோட் பண்ணிக்கோங்க.
நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஏதாவது புரியலனா நீங்க சொல்லுங்க, நான் திரும்ப சொல்லி தரேன். ஓகே? நல்லா புரிஞ்சிச்சு சார். ஓகே, நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன். எல்லாரும் கரெக்டா கவனிங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சிச்சு சார். ஓகே ஓகே, ஒன் மோர் டைம் நல்லா கேட்டுக்கோங்க. சார் அத புரிஞ்சிச்சுன்னு சொல்றோம்ல சார், அப்புறம் திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க? இல்ல, எல்லாருக்கும் புரியணும்ல. நல்லா நல்லா கவனிங்க. ஓகே? இப்போ புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். ஓகே, இப்போ நாம நெக்ஸ்ட் லெசன் போலாம். ஓஹோ, இனிமே உனக்கு புரியற வரைக்கும் விஸ்வா சார் கிளாஸ் எடுத்துட்டே இருக்க போறாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்? ஓகே ஓகே. என்னடி ஓகே? ஹாய் அன்பு. ஹாய் மஞ்சு. சரி போலாமா? சரி அன்பு. சாக்கடையில இருந்து விழுந்து எந்திரிச்சு வந்தான்னு தெரியலையே, இப்படி வந்து நிக்கிறா. பார்க்க செம்ம காமெடியா இருக்குல்ல? சும்மா இருடி, பாவல்ல அவ. என்னாச்சு நிஷா? காலேஜ் வந்துட்டு இருந்தேன், ஒரு கார்காரன் என் மேல சேர் அடிச்சுட்டு போயிட்டான். ஐயோ, இத பார்த்தா உன்னை கார்கார அடிச்சிட்டு போன மாதிரி தெரியலையே, யாரோ கையில எடுத்து அப்பன மாதிரிலாம் தெரியுது. மஞ்சு, ஏய் சும்மாதான் இரண்டி. இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல அன்பரசி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். காலேஜுக்கு வேற லேட் ஆகுது. மஞ்சு, நிஷாவை நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரியா? ஏய் நீ வேற, அந்த அம்மா என்ன பேயிங் கெஸ்டா வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் இப்படி சேரோட கூட்டிட்டு போனா அந்த அம்மா என்னையும் சேர்த்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடும். ஏய் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுடி. இவ எப்படி இப்படியே ரோட்ல போவா? நீ இருக்கிற வீடு பக்கத்துல இருக்கனால தானே நான் சொல்றேன். ஏய் ப்ளீஸ் டி, எனக்காக பண்றீ. சரி வா, ஆனா உனக்காக பண்ணல, இவளுக்காக தான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, நீ அவளோட போ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப். என் அண்ணன் எக்ஸாம் ஃபீஸை எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னான். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் காரன் சேர் அடிச்சுட்டு போயிட்டான். இங்க நான் திரும்ப வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணா அவனுக்கு ஆபீஸ் லேட் ஆயிடும். அதனால ஃபீஸ மட்டும் நீ வாங்கி வச்சிடுறியா? அவருக்கு எப்படி என்ன தெரியும்? உன் போட்டோ வாட்ஸ்அப்ல அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன், அவன் உன்கிட்ட வந்து கொடுத்துருவான்.